அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கிராமவாசி ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, இன்ன இம்ராத்தி வலதத் குலாமன் அஸ்வத், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தை வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது அது சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து வெள்ளையாக இருக்கேன், எனக்கு பிறந்த குழந்தை வந்து கருப்பாக இருக்குது. அதாவது தன்னுடைய மனைவியினுடைய நடத்தையின் மீது சந்தேகப்பட்டு வந்து சொல்கிறாரு. நான் வெள்ளையாக இருந்தால் என் குழந்தைய வெள்ளையாக தானே இருக்கணும், அது மட்டும் எப்படி கருப்பாக பிறந்துச்சு? அப்போ என்னுடைய மனைவிக்கு யாரு கூடயோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் ஒரு கிராமவாசி பெருமானார்ட்ட வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அவர்கிட்ட புரிய வைக்கிறாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹல்லக்க மின் இபிலின், உனக்கு ஒட்டகம் இருக்குதான்னு கேட்டாங்க. உங்கள்கிட்ட ஒட்டகம் இருக்குதா, வச்சுருக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமாம் வச்சுருக்கிறேன். அவர் ஒட்டகம் நிறைய வச்சுருக்கக்கூடியவர். ஆமாம் அப்படின்னாரு. அந்த ஒட்டகம் என்ன கலருன்னு கேட்டாங்க. அது வந்து சிகப்பு நிறம், செந்நிற ஒட்டகம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இப்போ அதுக்கு குட்டிகள்லாம் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் குட்டிகள்லாம் இருக்குது. குட்டிகள்லாம் என்ன கலரில் இருக்குது? குட்டிகள்லாம் இந்த மாதிரி கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபஹல் ஃபீஹா மின் அவுரக், சாம்பல் கலந்த கலரில் எதுவும் ஒட்டகம் இருக்குதா, ஒட்டக குட்டி இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சாம்பல் கலர் எப்படி வந்துச்சு? தாய் வந்து செந்நிற ஒட்டகையாக இருக்கும் பொழுது, சிகப்பு நிற ஒட்டகையாக இருக்கும் பொழுது, அதுக்கு பிறந்த குழந்தையும் சிகப்பு நிறமாக தானே இருக்கணும், இது மட்டும் எப்படி சாம்பல் கலரில் வந்துச்சு அப்படின்ட்டு திருப்பி கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், அதாவது இதனுடைய முந்தைய தலைமுறையில் ஏதாவது ஒட்டகத்துக்கு இந்த கலர் இருந்திருக்கும், அதனால் இதுக்கும் அந்த கலர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, உன் குழந்தையும் அப்படி தான்பா, உன் குழந்தையும் அப்படி தான். உன்னுடைய மூதாதையர்களில், உன்னுடைய முன்னோர்களில், உன்னுடைய குடும்பத்தில் அல்லது உன் மனைவியினுடைய குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி கலரில் இருந்திருப்பாங்க. அதனால் வந்து குழந்தை அந்த கலரில் பிறந்திருக்குது, அதனால் மனைவி மீது சந்தேகப்படாத அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த கிராமவாசிக்கு புரிய வச்சாங்க. இப்போ மனைவின் மீது சந்தேகப்பட்டு, ஒரு நடத்தையில் சந்தேகப்பட்டு என்னுடைய குழந்தை கருப்பாக இருக்குதுன்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், அது அப்படி தான்பா, அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படி தான், அதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் அதை விளங்கியிருக்க மாட்டார். அல்லது மனைவி மீது சந்தேகப்படாத அப்படி மட்டும் சொல்லியிருந்தால் அவருக்கு புரிஞ்சிருக்காது. அவருக்கு புரிகிற பாஷையில் சொல்லி கொடுக்குறாங்க. ஒட்டகத்துக்கு எப்படி தாய்க்கு ஒரு கலராகவும் அதனுடைய குட்டி ஒரு கலராகவும் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அவர் விளங்கிக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முறையில் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கி வந்து இது சர்வசாதாரணமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மரபணு சோதனையெல்லாம் வந்துடுச்சு. ஒரு குழந்தை வந்து இந்த தாய்க்கு தான் பிறந்துச்சா அப்படிங்கிறத மரபணு சோதனை டிஎன்ஏ வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பிரசவ வார்டில் ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்திருக்குது. ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க நர்ஸு வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் குழந்தைய காட்டலை, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்தில் குழந்தைய வந்து கொடுக்கும் பொழுது அது பெண் குழந்தையாக இருக்குது. அந்த அம்மா கேட்டுச்சு, முதல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு தானே சொன்னீங்க, இப்போ பெண் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்பர் மாறி போச்சு. நிறைய பிரசவம் நடந்திருக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, தாய்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, அந்த நம்பரை மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்பரை மாற்றி குழந்தைய வந்து வேறு தாய்க்கு மாற்றிட்டாங்க. அந்த அம்மா வந்து நிற்கிது, எனக்கு ஆண் குழந்தை தானே சொன்னீங்க, எப்படி பெண் குழந்தைய வந்து கொடுக்குறீங்க, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. குழந்தைய மாற்றினாங்கல்ல அந்த தாய் சொல்லுது, இல்லை எனக்கு தான் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நிற்கிது. கடைசியில் டிஎன்ஏ வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது யாருக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறது தெளிவாச்சு. இப்படிலாம் இன்றைக்கி டிஎன்ஏ வச்சு அது யாருக்கு குழந்தை, யாருடைய குழந்தை அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு புரிகிற பாஷையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தையினுடைய சாயல் அப்படிங்கிறது ஒன்றும் தகப்பனுடைய சாயலில் இருக்கும் அல்லது தாயினுடைய சாயலில் இருக்கும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய சாயலில் இருக்காது, தாயினுடைய சாயலில் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருடைய சாயல் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். ஒன்றும் கணவனுடைய தகப்பனுடைய குடும்பத்தில் அல்லது தாயினுடைய குடும்பத்தில். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மாமா மாதிரி இருக்கும்,
சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய சிச்சா மாதிரி இருக்கும், சில குழந்தைங்க அவனுடைய தாதா மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் பெண் குழந்தைகளும் மாமி மாதிரி இருக்கும், அதே மாதிரி சின்னம்மா மாதிரி இருக்கும், இப்படிலாம் வரும். அப்போ தாயை போன்று தான் அதே சாயலில் தான் குழந்தை இருக்குன்னு அவசியம் கிடையாது, அல்லது தகப்பனுடைய சாயலில் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. மாற்றி குடும்பத்தில் யாராவது அந்த சாயல் இருக்கும் பொழுது குழந்தைக்கு அது பிரதிபலிக்கும். கலரும் அதே மாதிரி தான், தாய் தகப்பனுடைய கலர்லேயே குழந்தை வரணும்னு அவசியம் கிடையாது. மூதாதையர்கள் யாருக்காவது அந்த கலர் இருக்கும்போது அதே கலரில் குழந்தை பிறக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான முறையில் புரிய வைத்தார்கள். அப்போ மனைவின் மீது சந்தேகப்படக்கூடாது. அது இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிடும். அது குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முசீபத்து. அது வந்துடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனை நடக்குது, இதான் 2 பேரும் கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக விட்டுட்டாங்க, அல்லது ஒரு கட்டத்தில் அடிச்சிட்டாங்க என்று இருந்தால் கூட அது அடுத்த நாளே சரியாயிரும். ஆனால் மனைவின் மீது கணவனுக்கோ அல்லது கணவன் மீது மனைவிக்கோ சந்தேகம் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அது அப்படியே இருந்து புயலாக மாறி மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடிச்சிடும். அதனால் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யாரையும் துருவி ஆராயாதீங்க, யார் பேசுகிறதையும் ஒட்டு கேட்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் மேலே நமக்கு சந்தேகம் வருதோ அப்போ தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஒட்டு கேட்போம், இந்த மாதிரிலாம் துருவி ஆராய்வோம். அப்போ யாரையும் நீங்கள் சந்தேகப்படாதீங்க, ஒட்டு கேட்காதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போது யார் மேலேயும் சந்தேகம் வந்துடக்கூடாது. 2வது விஷயம், சந்தேகம் ஏற்படுற மாதிரி நாம் நடந்துக்கவும் கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமானது. யார் மேலே சந்தேகப்படக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம், நம்ம மேலே சந்தேகம் வர்ற மாதிரி நாம் நடக்கவும் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கு வெளியில். அங்கே ஒரு இருட்டு நேரம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 மனிதர்கள் சஹாபாக்கள் கிராஸ் பண்ணி போனாங்க. பெருமானாரை இப்படி பார்த்துட்டு வேகமாக போனாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கூட நின்று பேசுகிறது என் மனைவி சஃபியா தான் அப்படின்னாங்களாம். அவங்க அப்படியே சுபஹானல்லாஹ் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் உங்கள் மேலே சந்தேகப்பட போகிறோமா, நீங்கள் என் மனைவி தான் சொல்லணுமா அப்படின்ட்டு அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் நல்லவங்க தான்ப்பா, உன் கூட ஒருத்தர் இருக்கான்ல அவன் மோசமானவன், உன் கூட ரத்தத்தில் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல ஷைத்தான், அவன் உங்கள் உள்ளத்தில் எதையாவது ஒன்றை ஏற்படுத்தி விட்டுருவான். அதனால் தான் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க. ஷைத்தானுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். அவன் அப்படி இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடும். நீண்ட நாள் நம்ம கூட பழகியிருப்பாங்க ஒருத்தவங்க, ரொம்ப நாள் பழக்கம் இருக்கும், ஆனால் அவரை பற்றி ஏதாவது ஒருத்தவங்க ஒரு செய்தியை சொன்னால் உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்படி செஞ்சுருப்பாரோ, அங்கே போயிருப்பாரோ, அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகத்தை யார் ஏற்படுத்துகிறான்னா ஷைத்தான் தான் ஏற்படுத்தணும். அவனுடைய நோக்கமே என்னென்னா 2 பேரும் சேர்ந்துடக்கூடாது, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துடக்கூடாது, பிரிஞ்சிடணும், 2 கூட்டம் பிரிஞ்சிடணும், 2 குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஷைத்தானுடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. அதனால் அவன் இந்த மாதிரி சந்தேக பார்வை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, யார் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது, எல்லாத்தையும் நல்ல எண்ணத்தோடு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். ஒருத்தரை பற்றி ஒரு செய்தி நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் நல்ல விதமாகவே அதை அணுகணும். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தரை பற்றி உனக்கு ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் அதை உடனே நம்பிடாத, உடனே அவர் அப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு நீ நினைக்காத. அவருக்கு ஏதாவது அப்படி ஒரு காரணம் இருந்திருக்கும், இப்படி ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நீயா ஒரு காரணத்தை தேடிக்கோ. யார் மேலேயும் நீ சந்தேக பார்வைப்படாத, நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொருத்தரையும் பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்போ யாரையும் சந்தேகப்படக்கூடாது, நம்மளை அதாவது மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரி அதற்கு இடமும் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சந்தேகம் என்ற நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, எல்லோரையும் நல்ல விதமாக பார்க்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.